இந்த கடும் ஹை போனெல்லாம் வச்சுக்கான் தம்பி என்ற ஹை போன தம்பி இது என்ன போன்டா இது நம்மகிட்ட கூட இப்படி இல்லையா போன் ஆ என்னடா தம்பி சொல்லலையே நீ 2 தரம் வந்து நான் இல்லை தேடி நான் 2 தரம் நீங்கள் இல்லையே ஆ இந்த எப்படி ஒரு ஹை போனை வச்சு கொண்டு இருக்கான் தம்பி என்னடா தம்பி நீ ஆ இப்படியே விளைஞ்சிட்டியா இந்தா இப்படி பள்ளிக்கூடம் போனதா நைட்டு முந்தினது ஆ என்ன போகலையா போனதா உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஏராவற்பட்டில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக சோதரங்கள் உறவுகள் உடமையாக சொல்கிறதான் சிறப்பாக பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அப்படியே பைக்கிட்ட போவோம். அப்படியே மேலே தான் கிடக்குறேன். தொண்டையெல்லாம் சரியா காஞ்சி வைது எனக்கு அப்படி ரைட் வாங்க. ரைட் பேக் எடுங்க. பேக் கவனம் அரிசி உங்களுக்கு தான். தூக்கலாம் தம்பி. அரிசா கொஞ்சம் அவ்வளோங்கக்கா. சும்மா இழுத்தா வரேன், சும்மா கொளித்தான் வச்சு. என்னடா தம்பி அவதிப்படுறான்டா வயிறா. அவன் பாரு சின்ன தூக்க மாட்டான். பாரு கொஞ்சம் பொருள். சரிங்க. சரியாக்கா. அந்த அவர் அதை கொடுங்க. தூக்கி அங்கே எடுப்பீங்களா இல்லாட்டி? நடங்க நடங்க விட்ட போங்க. தூக்குவியா தம்பி? என்ன கிடையாதுன்னு நீங்கள் வீட்டுக்குள்ள மண் போடுறதுக்காக்குன்னு நல்ல மண்டாப்பா. என்ன கோழி குஞ்சு வச்சிருக்கியா தம்பி? எத்தனை வச்சிருக்கா? 1 வச்சிருக்கா. முட்டை போடுறதா? போட்டது மரம் போடலையா? என்னடா தம்பி சொல்கிறான்னு. வா வா வெயில் நிற்கா. வா 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 பொடியா. மண்ணெல்லாம் பறந்துருக்க மாதிரி தெரியுது. மாறி தண்ணி பிடிக்கிறதா? இங்கே பாடுறாப்பா இவ்வளோ அந்த மாதிரி இருக்குண்டு. இப்போ கல்லெல்லாம் கடுமையாக தான் அடுக்க போட்டிருக்கேனே. இங்கே வாரன் விளையாட்டுகளை. அப்போ மாறி பிடித்து வந்தால் தண்ணி எவ்வளோதுக்கு நிற்கிறது? தண்ணி இவ்வளோ நிற்கும் வீட்டுக்குள்ளே. ஐயோ இந்த கடும் ஹை போனெல்லாம் வச்சுக்கான் தம்பி என்ற ஹை போன தம்பி இது என்ன போன்டா இது நம்மகிட்ட கூட இப்படி இல்லையா போன்? என்னடா தம்பி சொல்லலையே நீ 2 தரம் வந்து நான் இல்லை தேடி நான் 2 தரம் நீங்கள் இல்லையே. இந்த எப்படி ஒரு ஹை போனை வச்சு கொண்டு இருக்கான் தம்பி. என்னடா தம்பி நீ இப்படியே விளைஞ்சிட்டியா இந்தா இப்படி பள்ளிக்கூடம் போனதா நைட்டு முந்தினது? என்ன போகலையா? போனதா? சரியா. அக்கா இன்றைக்கு இன்னும் இது ஒன்றும் செய்யலையா கை இதுகள்? ஓடர்ல என்ன காரணம்? அவங்களுக்கு ஓடர் இல்லையா? மோடர் இருந்தால் தானே இருப்பாங்களே. என்ன வடிவ அழகாக இருக்கிறீர்கள். என்ன எவ்வளோ சோக்காக இருக்காருன்னு பாடுறாப்பா எவ்வளோ அழகா. இங்கே பாரு இருக்கிறதுக்கு வரையா இப்போ நான் வரையா இப்போ காசு கொடுக்கணும்லாம் தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்களேன் அவர். தம்பியோட பேர் என்னப்பா? பயிர் தானா? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டா? பள்ளிக்கூடம் போனீங்களா? போன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தானே போனேன். வியாழக்கிழமை போகலையா? அப்போ அப்போ எப்போ போக செவ்வாய்க்கிழமை கட்டல் பண்ணது போக வேண்டது? எந்த நாளும் பள்ளிக்கூடம் போனீங்களா? என்னத்தில் போகிறீங்க? அப்போ நடந்தா போகிறீங்க? இல்லையே அம்மாட்ட கேட்டாச்சு. அம்மா சொன்னால் கொஞ்சம் ஒரு ஏரில் போகிற ஒரு மானண்டவ
நடந்தா போகிறீங்க? என்னடாப்பா நீ எப்படி சொல்கிற? அம்மாண்டே கேட்க சொல்கிற, அம்மா சொல்கிறா இல்லை இல்லை அவர் கொஞ்சம் பறந்து தான் போகிறவர், பேக்கை கொடுக்குறாரு அப்படி பறந்து போயிடுவாருண்டு. ஆ என்ன அப்படி ஒன்றும் இல்லையா? காலையில் சாப்பிட்டீரா? என்ன சாப்பிட்டீர்? சோறு சாப்பிட்டீரோ? ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ இன்றைக்கு அறநறைக்கு போகல, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறநறை வைப்பாங்களே இன்றைக்கு கோயிலில். ஏன்? ஆ காசு இல்லையே, அதுக்கு என்னத்துக்கு கோயிலுக்கு போய் அறநறை அதுக்கு எல்லாம் காசு நமக்கு அதுக்கெல்லாம் காசு வைக்க மாட்டாங்களே. நம்ம போனா சரி, நம்ம போனா சரி, நம்ம போகிறல என்ன அந்த பதியா. அப்போ அறநறை கோயில் பக்கம் போனதே இல்லையா? அது போனதே இல்லையா? அந்த கோயிலுக்கு மட்டும் போகிறீரோ? ஆ ஆ அப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறீ, அறநறை பள்ளிக்கு போகிறல. அம்மா பார்க்க வேணாம், நீர் என்ன போகிறீர், அம்மாவை போகிறதா? அப்படியா? அப்போ அம்மா பார்த்தா நான் யோசிக்கிறேன் அம்மாட்ட கேள்வி கேட்குற கூட தெரியுது, ஏம்மா போகல நீங்கள் அப்படியா? ஓமா எப்படி விளையாட்டு? அப்போ நீர் அப்போ இங்கேருந்து வீட்டில் இருந்து கொண்டு ஆ சரி சரியா. நல்லா உடைஞ்சி வச்சாருண்ணே. வீடியோ பார்த்த அம்மாவும் மிச்சம் கவலைப்பட்டவ, தம்பி அவர் சின்ன ஆள் கொஞ்சம் உடைஞ்சி போயிட்டார் பாவம் உண்டு. மிச்சம் கவலைப்பட்டு அவர் சின்ன ஒரு உதவி ஒன்று செஞ்சாங்க எங்களுக்கு. எங்களுக்கு ஒன்று உதவிகள். அக்கா வாங்க, அந்த உதவி திட்டங்களை எடுத்துட்டாங்க அக்கா, எடுத்து வாங்க என்னென்னு. 2 நாளாக மேற்கட்டு வந்தனா 2 நாளும் இல்லை. 2 நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க என்ன? ஸ்கூலுக்கு போனதா? இங்கே வாங்க அக்கா, இந்த அம்மா ஒரு சிறு உதவி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, உலர் உணவுப் பொருட்கள் அதை வேண்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கட்டும், பேக் இருக்கட்டும், இருங்க அப்படி ரைட்டா. அவுட்டு பார்க்குறேன்னா பாருங்கள், அவுட்டு படிவா இருங்க அக்கா, சரிதானே? பொருட்கள் அப்படி இருக்குது தானேக்கா, சரிதானே? இவ அம்மா இந்த பொடியனை போய் தான் மிகவும் கவலைப்பட்டவ. அதுக்குள்ள அவருக்கு ஒரு ஜூஸ் வேண்டி வைக்க நான் எடுங்க, ஜூஸ் டெய்லி மில்க் ஜூஸ் எடுத்தேனா. இந்த இருக்குது ரைட்டா. கூலாக இறங்கும் போதெல்லாம் குடிக்க வேணும். என்ன ஒன்றை குடிக்க காட்டுமே எப்படி குடிக்கிறேன், ஒன்றை குடிக்க காட்டுமே எப்படி குடிக்கிறேன், எனக்கு தெரியல தான் பார்ப்போம். இந்த உடைக்கிறார் வா, கடுமையாக தாண்டாத உடைக்கிறார். கடும் கட்டிக்காரன் போலான்னு தெரியுது. அம்மா ஜூஸ் எல்லாம் பண்ணி தர்றா தம்பிக்கு? என்ன பண்ணி தர்றா அம்மா? இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இங்கே பார்த்து காய்க்கணும், அங்கே பார்க்கப்படாது, அம்மா பார்க்கப்படாது. என்ன அம்மா என்ன பண்ணி தரவ? அம்மா அம்மா காய்க்கணும், அப்போ தம்பி காய்க்கட்டும். காசு இருந்தா வேண்டி தர, வேண்டி தரதா? என்ன என்ன வேண்டி தர்றவ? மயிலா மயிலோ வேண்டி தருவாங்க, அப்புறம் சோடா வேண்டி தருவாங்க, வேற நான் கேட்குற எல்லாம் வேண்டி தருவா. நீங்கள் கேட்குற எல்லாம் வேண்டி தருவாவோ? காசு இருந்தா வேண்டி தருவா. அப்படி காசு தானே வேண்டி தருவாங்க. அப்போ காசு இல்லாட்டி வேண்டி தர மாட்டாங்களோ? இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்குறதா? ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்குறதா? விட்டு போகிறாங்க அம்மா, நல்ல ஐஸ்கிரீம், சாக்லேட் இல்லை இல்லை சாக்லேட் ஐஸ்கிரீம் வேண்டித்தாங்க, கண்டஸ் வேண்டித்தாங்க, எல்லாம் கேட்குறீங்களா? வேண்டி தர்றோ? காசு இல்லை வேண்டி தரல. அப்படியா? அப்போ அம்மாவுக்கு காசு இல்லாத நேரத்தில் நம்ம கரைச்சல் படுத்துறா, வேண்டித்தா வேண்டித்தா வேண்டித்தாங்கன்னு கரைச்சல் படுத்துறா அம்மாவை. இங்கே திரும்ப வேண்டி கரைச்சல் படுத்துறதா? என்ன அம்மா அண்டை சொன்னவ காய்ச்சலாட்டியும் இவருக்கு வெளியே கரைச்சல் படுத்தி கொண்டிருப்பார். நட்டை வந்து ஐஸ்கிரீம் வேண்டித்தாங்க, சாக்லேட்டை வேண்டித்தாங்கன்னு கரைச்சல் படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறா அம்மா. ஓமா பேச்சியா என்ன வேலைண்டு இப்போ இல்லைண்டீங்க? அந்த ஜூஸை குடிக்க காட்டுங்க ஒருக்கா பார்ப்போம் என்னண்டு பார்ப்போம். அந்த மேலே ஓட்டல் இருக்கு நினைக்கிறேன். அந்த எப்படி குடிங்க பார்ப்போம். என்ன இனிக்குதா புளிக்குதா? இனிக்குதா? என்னடாப்பா அது, நான் குடிக்க கூட புளிக்குதே இப்போ. என்ன அங்கே கேமரா பாருவேன், இங்கே போன பாருவேன், நான் குடிக்கக்குள்ள புளிக்குது, இப்போ நீர் குடிக்கக்குள்ள இனிக்குதா? என்னடாப்பா அது, எனக்கு புளிப்பு தந்துட்டு உங்களுக்கு இனிப்பு தந்துட்டான் போல தெரியுது. அப்படியா? குடியும் 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 அப்படியா? ஊத்தண்டா குடியும். அப்போ இந்த அம்மா இப்படி மில்கெல்லாம் பண்ணி தர்றவங்களா? அம்மா அம்மா பார்க்கப்பட இங்கே பாருங்க, அந்த பூனை பார்த்து கதையுமே. அம்மா இப்படி மில்கெல்லாம் பண்ணி தர்றவங்களா?
என்ன என்ன சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் இந்த போனை பார்த்து சொல்லுங்களேன் அம்மா வேண்டி தர்றவா இல்லையாண்டு தாரவதானா ஆ தாரவதானா போய் சொல்கிறேன் அப்படியா அப்படியா அப்படி நான் யோசிக்கிறேன் என்னடா அப்போ சொல்கிறது தாரன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா காசுன்றதை வேண்டி தருவான்னு சொல்கிறதா அம்மா காசு இல்லை என்னத்தில் நம்ம காசில் படுத்துறதா அப்படியா என்ன என்னவோ என்னவோ சொல்லுங்களேன் இல்லாட்டி இல்லை என்ன சரி எங்களுக்கு ஒரு அம்மா தான் எங்களுக்கு உதவி செஞ்சோம் ஜெயமனில் இருக்கிற அம்மா தான் இந்த உதவி செஞ்சு தந்தவங்களுக்கு வளமையாக எங்களை செய்கிறவங்க பேர்களோ வாட்ஸ்அப் நம்பர்களோ எதுவும் குறிப்பிட வேணாமல் அடிக்கடி சொல்கிறேன் நான் இருந்தால் சில சில விஷயங்களை சொல்கிறேன் நான் வீடியோவில் சொல்கிறாங்க அது தவித்து கொள்ளுங்கன்னு தாங்க கட்டளை ஓடுத்தாங்க அன்பு கட்டளை வேணாமகன்ட்டு அப்போ அது மூலமாக நாங்கள் அதை தவித்து கொண்டிருந்தோம் ஜெயமனிங்கிற அம்மா தான் உதவி செஞ்சவங்க அவங்க எங்களுக்கு உணவுப் பொருட்கள் சூரிய ஒரு தொகை அனுப்பினவங்க அந்த உணவுப் பொருட்களை வேண்டி கொடுத்து அதுக்குரிய மாதிரி மிச்சம் பாருங்கள் தம்பின்ட்டு நான் கொஞ்சம் சிக்கனமான முறையில் எடுத்தேன் இப்போ இவர் தேவையில்லை சின்ன சின்ன தேவையிலும் இருக்குந்தானேக்கா அப்போ அந்த ரீதியிலக்கா ஒரு சில சில இதுகளை நான் சிக்கனமாக எடுத்து பேலன்ஸில் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொண்டு வந்தேன்னா எவ்வளோ இருக்குன்னு இருக்கா பார்த்து சொல்ல வேணும் ₹3250 அருகே ₹3250 சரிதானே அம்மா ஒரு சிறுமுகை தான் அனுப்பணும் சரி நாங்கள் அதுக்குரிய மாதிரி என்னால் அவங்க தெரியும் நான் இப்படியெல்லாம் செய்யப்படுறேன் நம்பிட்டு அம்மா அதுக்குரிய மாதிரி தான் நான் 1-2 ஆக்குறதா என்னுடைய சரிதானே அந்த இதெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சில பாட்டுக்கு வேறையும் கொஞ்சம் பார்த்து ஷூ ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க ஷூ அந்த பிஞ்சின்னு சொன்னீங்க பாருங்க அதுக்குரிய மாதிரி பாருங்க இந்த வீடியோ நான் பதிவு செய்து யாரும் உதவிகள் எனக்கு கிடைக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த கட்டாயம் தருவேன் சரி இப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த பார்க்குற மாமா இருக்கிற பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க நல்ல வழியால் நன்னாத்தி பூச்சி பறக்குது பார் அழகான செத்தை அடிக்குது பார் பூக்களின் மேலே பறந்து வந்து தேனை குடிச்சு பார் சரியா ஒரு பாட்டு தானே நிறைய பாட்டு தெரியுமாண்டு அம்மா கேட்குள்ள நிறைய பாட்டு படிப்பாருண்டு என்ன போன வீடியோவில் அவர் நல்ல டான்ஸ்லாம் ஆடுவார் பாட்டெல்லாம் படிப்பார் நிறைய பாட்டெல்லாம் படிப்பார் அவன்ட இன்னொரு பேரோட பாட்டு படிக்க மாட்டுமா நந்தி மாமா வந்தாராம் தொப்பியை கரட்டி போட்டாராம் சாக்கு பைய எடுத்தாராம் சந்தை கடைக்கு போனாராம் சரிக்கு கொண்டு வந்தாராம் சரிக்கு வந்துட்டாரா அப்போ நீர் போய் தூக்கலையா அவரை பார்த்துட்டு இருந்தாக்கு வேணா சரிக்கு முழு வரைக்கும் வேறு பாட்டு என்ன பாட்டு படிக்க போறீர் அஜித்திர பாட்டு விஜயர பாட்டு ஏதாவது படிப்பீரோ சரியாதானே சரி ஓகே சரி அம்மா சரியாக்கா அவளை கொஞ்சம் பாருங்கள் தலைமுடியை கொஞ்சம் வெட்டி விடுங்க ஆளுக்கு என்ன அவளை கொஞ்சம் தலைமுடி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் வெட்டி விடுங்க இந்த தரம் கீழே காசு எடுத்து கடையில் கடன் குடித்து ₹16,000 கீழே காசு எடுத்த கடையில் கடன் குடித்து ₹16,000 கடன் வந்து ₹7,500 தான் கொடுத்து அதில் தலைமுடி வெட்டி எல்லாம் காசில் ஆகிடுது அதெல்லாம் பெற்றில்லை நான் பெரும்பாலும் பயணம் இடத்துல வந்து அம்மா அங்கே தெரியும் வளமையான கொண்டு இருக்கிறாங்க அது தெரியும் அவள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ 1,00,000 அனுப்பினாலும் 50,000 அனுப்பினாலும் 10,000 அனுப்பினாலும் அதுக்குரிய மாதிரி மீன் தான் என்னால் எவ்வளோத்துக்கு அந்த சில கூட அந்த அவங்களுக்கு பதினெண்டு 2 ரெட்டிப்பாக இருக்க வேணும் அவள் சொல்ல ஒரு பிளான் திட்டம் சொல்லுவாங்க நாங்கள் அதை 2-3 திட்டமாக செஞ்சு கொடுக்குறோம் என்னுடைய எங்களுக்கு செஞ்சது நீங்களும் இருக்கணும் நானும் இருக்கணும் இவ்வளவு செஞ்சது எங்களுக்கு உதவி தான் இப்போ கடையிலையும் இப்போ கடனும் குறைச்சி தான் தராங்க இல்லைன்னு சொன்ன இவ்வளவு செஞ்சது எங்களுக்கு உதவி தான் செஞ்சதுக்கு நன்றி தான் எனக்கு நான் சொன்னா ஜெயமோகன் அம்மாவுக்கு தான் நீங்கள் பார்த்து நன்றி சொல்லுவோம் நானும் ஒரு சாதாரண மாதிரி ஒரு ஆள் தான் நானும் ஒரு நானும் சாதாரண ஆள் தான் அவருக்கு தான் உதவி செய்யணும் தொடர்ந்து ஒரு வீடியோ பார்த்தாண்டா அம்மா சொல்லுவாமா இருக்கீங்க சரிதானே ரைட் நீங்கள் உதவி செய்த பாருங்க மகன் உதவி செய்த அம்மாவுக்கு என்ன சொல்ல வரீங்க நன்றி சத்தமா சொல்லுங்களேன்ப்பா என்ன இழுக்கிறீங்க நன்றி உதவி செஞ்சதுக்கு நன்றி உதவி செஞ்சதுக்கு நன்றியா அவ்வளவுதானா வேற ஒன்றும் இல்லையா என்ன அப்படி சொல்லி முடிச்சிட்டு உதவி செஞ்சதுக்கு நன்றி
என்னைய போட்டு இந்த அண்ணன் கரைச்சல் படுத்துறாரு, அதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். அப்படிடா அப்படி யோசிக்கிறீரா? இல்லை அப்புறம் எப்படி? சரி அக்கா, இந்த வீடியோ நான் பதிவு செய்து போடுறேன். உதவிகள் வர்ற காலங்களை கிடைக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிண்ணாக்கா, நன்றியா. உங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் சகோதரங்கள் கொஞ்சம் பகிருங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. எல்லாமே நீங்கள் தான் எங்களுக்கு பயிரும் பட்சத்தில் இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு அது சரியான முறையில் சென்றடையும். ஆகவே நீங்கள் எங்களோட வீடியோவில் கொஞ்சம் பகிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.